என்னோடய பேர் இளையகுமார். நான் தருமபுரி மாவட்டத்தில் கெலாப்பாறை அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வரேன். இப்போ நான் என்னோடய சின்ன வயசில் ஏரிக்கரை ஓரத்தில் ஒரு வீடு இருந்தது, கூரை வீடு. அதில் தான் முதல்ல வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போது எங்கள் அப்பா ஏதாவது சண்டை போட்டார்னா கூட எங்கள் அம்மாட்ட சொல்லுவார், நீ உடனே பிள்ளைங்களாம் கூட்டின்னு உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. 2006 கலைஞர் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கெலாப்பாறை கிராமத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்த நிலத்தெல்லாம் எடுத்து கையகப்படுத்தி ஃப்ளாட்டாக போட்டு எங்கள் அம்மாவோட பேரில் ஒரு 3 சென்ட் நிலத்தை முதல்ல பட்டா போட்டு கொடுத்தாங்க. அது வீட்டுமனை பட்டா எங்கள் அம்மாவோட பேரில் இருந்தது. அதுக்கப்புறம் எந்த சண்டையோ இல்லை எது வந்தாலும் உங்கள் அப்பா வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்றத எங்கள் அப்பாவில் சொல்ல முடியாமல் போச்சு. அதுக்கு காரணம் பட்டா எங்கள் அம்மா பேரில் இருந்தது தான். இப்போது நான் வாசிக்கிறப்ப எனக்கு தெரியுது, முதல் சுயமரியாதை மாநாட்டிலே பெரியார் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் இந்து சட்டத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த சட்டத்தை தலைவர் கலைஞர் தலைமையிலான திமுக அரசாங்கம் நிறைவேற்றுது. எங்கள் அம்மாவோட பேரில் ஒரு பட்டா கிடைக்குது. இப்போ டிக்னிஃபைடாக அவங்க இருக்க முடியுது. இப்போ அதே சமயத்தில் இன்னொன்றும் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் பண்ணையில் வேலை பார்க்குறவங்க தான், விவசாய கூலி வேலை பார்க்குறவங்க தான். இப்போ அங்கே நான் போயிருக்கேன். அங்கே டிவி பார்க்குறது எல்லாமே அவங்களோட வராண்டாவில் தான் உட்காந்து நான் பார்த்துருக்கேன். வீட்டுக்கு வெளியே உட்காந்து தான் அதை பார்க்க முடியும். வீட்டுக்கு உள்ளே போய் நம்ம டிவி பார்க்க முடியாது. இது நிறைய நம்ம கண்டென்ட்டில் கூட நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு ரியலான விஷயம், கலைஞர் டிவி எங்களுக்கு வந்தது எங்களோட ரேஷன் அட்டைக்கு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் எங்களால் நேரடியாக இப்போ நான் கிரிக்கெட் பார்க்குறதோ இல்லை நியூஸ் பார்க்குறதோ எதுவாக இருந்தாலும் என்னால் வீட்டுக்குள்ளே இருந்ததே என்னால் பார்க்க முடிஞ்சது. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ அதே சமயத்தில் எங்கள் பாட்டிக்கு ஒரு நிலமில்லாத விவசாயிகளுக்கெலாம் விவசாய நிலம் கொடுத்தாரு இலவசமாக, பெண்கள் பேர்லேயே கொடுத்தாரு. அதுவும் இப்போ அந்த மாதிரி எங்கள் பாட்டியோட பேரில் ஒரு 2 ஏக்கர் நிலமும் கிரையமாச்சு. இப்போ எங்கள் பாட்டிக்கு கவர்மெண்ட் பட்டா கொடுத்தது. அதுவும் கலைஞரோட அந்த கவர்மெண்ட்லாம் நடந்தது. இப்போ நான் என்னோடய ஸ்கூல் எல்லாமே இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். 10th கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கினதால பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் எனக்கு ஃப்ரீயாக அட்மிஷன் கிடச்சிது. இப்போ நான் 11th 12th அங்கே படித்தேன். இப்போ 11th 12th முடிச்சதுக்கப்புறம் நான் யூஜி அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி கேம்பஸில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். இப்போ அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கான அட்மிஷன் எனக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னா, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஆஃப் கவுன்சிலிங்கில் தான் நடந்துச்சு. அதாவது ஒரு திறந்த வெளியில் ஒரு கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங்கில் அந்த கலந்தாய்வில் மாணவர்கள் நேரடியாக கட் ஆஃப் அடிப்படையில் அட்மிஷன் எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். இப்போ நீங்கள் இந்தியா முழுக்க எங்கே போனாலுமே அங்கே கட்டாயமாக அவங்களோட யூஜி இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஒழிச்சது யார் அப்படின்னா, அதுவும் திமுக தான் பண்ணுது, கலைஞர் தான் பண்ணுறாரு. இப்போ என்னோடய வாழ்க்கையில் நான் காலேஜ் சேர்கிற வரைக்கும் திமுக பயணிச்சிருக்கு, இப்போது ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எனக்கு அப்படின்னு பார்த்தா. அடுத்தது நான் என்னோடய ஃபேமிலியில் முதல் தலைமுறை பட்டதாரி. எங்கள் அப்பா ஸ்கூல் போயிருக்காரு, ஆனால் 10th மேலே அவர் படிக்கலை. எங்கள் அம்மா ஸ்கூலே போனதில்லை. இப்போ இந்த சூழ்நிலையில் நானும் என் தங்கச்சியும் தான் இருக்கோம், 2 பேர் தான் படிச்சுட்டு வரோம். இப்போ அந்த மாதிரி நான் தான் முதல் டிகிரி ஜாயின் பண்ணுறேன். அப்போ எனக்கு காலேஜ் ஃபீஸில் கன்செஷன் கிடைக்குது. முதல் தலைமுறை பட்டதாரிக்கான அந்த ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடைக்கிது. அதை என்னால் அவைல் பண்ண முடியுது. அது எல்லா ஜாதிக்காரங்களானது. அது இல்லாமல் எனக்கு தனியாக ஸ்காலர்ஷிப்பு இப்போது எங்களுக்கு கிடைக்கிது. இப்போ இந்த SC/ST ஸ்காலர்ஷிப் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. அது எனக்கு மாஸ்டர்ஸ் நான் ஜாயின் பண்ணப்போ கூட எனக்கு அதை நல்லா அவைல் பண்ணிக்க முடிஞ்சது. நான் மாஸ்டர்ஸ் ராஜீவ்காந்தியில் படித்தேன். இப்போ எங்களோட வீடு இருந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு ஆத்தங்கரைக்கு ஓரத்தில் வரட்டாறு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துல முதல்ல வரட்டாறு நீர்த்தேக்கம்னு ஒன்று வள்ளிமதுரையில் ஒரு டேம் ஒன்று கட்டினாங்க. இப்போ அதை கட்டினது பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி தான். அப்போ எனக்கு நல்லா நினைவு இருக்குது. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். அப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர் திறந்து வச்சுட்டு போனார் அந்த டேமை. அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூ சால்வ் ஆச்சு. இப்போது கடைசியாக வந்த மழை வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா ஆறில் தண்ணி நிறைய மாணவர்கள்லாம் நடந்து போக சிரமமாக இருந்தது. இப்போது உதயநிதி இங்கே துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ எங்கள் கிராமத்துக்கு விசிட் பண்ணுறாரு இந்த மழை வெள்ள சமயத்தில். அப்போ இங்கே டெல்லியில் கூட ஒரு ப்ரோக்ராம் இருந்து அதில் நானும் பேசுகிறதா இருந்தது. அது வில்சன் சார் இங்கே ஒருங்கிணைச்சிருந்தார், ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் சொல்லிட்டு. அதில் இப்போ அந்த ப்ரோக்ராம் ரத்தாகுது. இங்கே என்னோடய கிராமத்துக்கு நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விசிட் பண்ணுறாரு. அப்போ பார்க்குறாரு. இப்போ இமீடியட்டாக அங்கே பாலம் கட்டுறதுக்கான அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ பாலம் எங்களுக்கு இமீடியட்டாக நான் அடுத்த முறை ஊருக்கு போகிறப்ப பாலம் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ அது பயன்பாட்டில் இருக்குது. அது மாதிரி எங்களோட அரூர் பஸ் ஸ்டாண்டும் ரொம்ப நாளாக ரொம்ப பழைய பஸ் ஸ்டாண்டாக இருந்தது. இப்போது அதுவும் கூட ரொம்ப புதுசாக மாறிடுச்சு. இந்த மாதிரி நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு சமயத்துலேயும் ஒவ்வொரு மாற்றத்தையும் இன்ஸ்டண்ட்டாக கொண்டு வர்றது யார் அப்படின்னா, நீங்கள் திமுக தான் கொண்டு வருது.
இப்போது திமுகவுக்கு வாக்களிக்கணும், திமுகவுக்கு கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஏன்னா எங்களோட சட்டமன்ற தொகுதியில் நேரடியாக திமுக போட்டியிடுது, அதுவும் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம தோழர்கள் இப்போது திருப்பூரில், கோயம்புத்தூரில் நேரடியாக திமுக பாஜக எதிர்த்து போட்டியிடுற இடங்களில் ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களே போய் பார்க்க போகிறேன். இப்போது ஒரு 5 வருஷம் திமுக ஆட்சி என் வாழ்க்கையை எப்படிலாம் மாற்றிச்சு அப்படின்னு, இப்போ அதுவே திமுக ஆட்சியில் இல்லை, அதிமுக ஆட்சி வருது, விஜய்கூட அலைன்ஸில் வருது அப்படின்னு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ 2016 சமயத்தில் யோசிச்சு பார்க்குறேன். மக்கள் நல கூட்டணிலாம் அமைச்சு தனியாக ஒரு போட்டி இருந்தது, திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருந்தது, அது போட்டியில் இருந்தது, அதிமுக தலைமையில் இருந்தது. இப்போ அந்த ஆட்சி தொடர்ந்து 2வது முறையாக அதிமுக வந்தது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்போ தருமபுரியிலலாம் இலவசம் படுகொலை 2012 அதிமுக ஆட்சியில் தான் நடக்குது. ஆசங்கட்டை கலவரம், இது மாதிரி நிறைய சிக்கல்கள். இப்போ தருமபுரியில் பெண்களை இந்த உயிரோட வச்சு பஸ்ஸில் எரிச்சது, அது மாதிரி வீரப்பனை கண்டுபிடிக்க போய் தேடுறோம், காட்டில் போய் தேடுறோம்னு சொல்லிட்டு இங்கே பழங்குடியின மக்களை துன்புறுத்தி அந்த வாச்சாத்தி வழக்கு எல்லாமே அதில் தான் நடக்குது. இவ்வளோலாம் நடந்திருந்தா கூட தருமபுரியில் மொத்தமாக அதிமுக ஸ்வீப் அடித்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இப்போ ஜெயலலிதா இறந்துட்டாங்க. இப்போ உடனே தமிழ்நாட்டுக்கு நீட் எக்ஸாம் வருது. கிட்டத்தட்ட நம்ம அனிதா தொடர்ந்து போராடுறாங்க. சிவசங்கர் அமைச்சரும் நம்ம அனிதாவோட அண்ணன் மணிரத்னம் அவங்களும் எல்லாம் கூட போகிறாங்க, வளர்க்குறாங்க. வளர்க்க முடியல. ஒரு கட்டத்தில் அனிதா இறந்துடுறாங்க, இந்த நீட் எக்ஸாமினேஷன் வந்தால் என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபண்டிங்கில் நடக்கிற மெடிக்கல் காலேஜில் ஒரு அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னா நீ போய் யூனியன் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாமில் தான் நடக்கணும். இப்போ அதில் கொஷின் பேப்பர் லீக் ஆகுது, கோச்சிங்க்கு ஒரு அமௌண்ட் செலவாகுது. இப்போ இன்னொன்று 12th பையன் படிக்கிறதே வேஸ்ட்டாக போகுது. இப்போ 12th ஏன் படிக்கணும், தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அப்போ தான் வருது. அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, புரட்சிகர குழுவோடு சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஓட்டெல்லாம் போடக்கூடாது, புரட்சி தான் வேணும் அப்படின்னு அந்த எலெக்ஷன் அன்னைக்கு நான் பைக்காட் பண்ணி கேம்பெயின் பண்ணிடுறேன், நான் என்னோட சில நண்பர்கள். இப்போ அது ஒரு முட்டாள்தனமான முடிவுன்றது எனக்கு தோழர் அதிகாரம் தான் வெளிப்படையாக சொல்கிறாரு. இப்போ எனக்கு நான் என்னோட யூஜி சமயத்தில் இப்போ பேராசிரியர் புரட்சிக்குடியும் தோழர் அதிகாரம் தான் என்னை கைட் பண்ணுறாங்க. நீ ஏன் படிக்காமல் புரட்சின்னு போகிறீங்க, கட்டாயமாக படிக்கணும், நீங்கள் தான் அந்த ரீஜன்லேருந்தே ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் படித்து வர்றீங்க, தருமபுரியில் இப்படி ஒரு சூழ்நிலேருந்து ஒருத்தன் நாளைக்கு படிங்கன்னு அப்போ தான் சொல்லி கேட்டேன், படிங்கன்னு சொல்லி அப்போ தான் அவங்க எனக்கு புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு இதெல்லாம் ரியலைஸ் பண்ணிவிட்டு, ஓகே படிப்பு மறுக்கிற சமுதாயத்தில் எப்பாடுபட்டாவது படிக்கிறது தான் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது காலேஜ் மேலே படிக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கணும். இதே சமயத்தில் தான் அரசியல் ரீதியாகவும் நிச்சயமாக பெரியார் எந்த சமயத்துலையும் இவங்கள தான் ஆதரிக்கிறாங்க, இவங்கள தான் எதிர்க்கிறேன்னு வெளிப்படையாக தேர்தல் பிரச்சாரத்தையே பண்ணியிருக்காரு, ஆதரிச்சு. அந்த மாதிரி நம்மளும் பண்ணணும். தேர்தல் நேரத்தில் நம்ம முடிவு எடுக்கணும். நம்முடைய கொள்கைகளெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு கவர்மெண்ட் வேணும்னா அது நம்ம எலெக்ட் பண்ணுற கவர்மெண்ட் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது அப்போ தான் புரியுது. இப்போ அதெல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி இப்போ இந்த ஸ்க்ரோல் பத்திரிக்கை ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன், அதுலேயும் சொல்லியிருந்தேன் கட்டாயமாக எல்லாருமே வாக்களிக்கணும், வாக்களிக்கிறத புறக்கணிச்சு புரட்சி கொண்டு வரேன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மித்து தான் அப்படின்றத அதில் அந்த இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தேன். இப்போது நீட் எக்ஸாம் மட்டும் இல்லை, மற்ற தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வகையெல்லாம் கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸ் இருந்துச்சு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில், அது எல்லாத்தையுமே காலி பண்ணது அந்த அதிமுக பீரியடில் தான். எல்லாத்துக்கும் போயிட்டு ஒவ்வொருத்தரும் போயிட்டு ரகசியமாக சைன் பண்ணுறாங்க. நீட்டுக்கே அப்படி தான் மஃபா பண்ணிடுறதுன்னு போயிட்டு ரகசியமாக தான் சைன் பண்ணிட்டு வராரு. அப்புறம் அந்த ஃபைலை ஒழிச்சு வச்சுட்டாங்க, ஃபைல் கிடைக்கலன்றது, அப்பீல் போனால் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்கிறது. இன்னும் நிர்மலா சீதாராமன் ஒழிஞ்சு விளாண்டுருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இப்போ தீர்மானமே கொண்டு வந்தோம் நீட் வேணும். அப்பயும் கூட நம்மளால் இப்போ வரைக்கும் நீட் ஒழிப்பை சாத்தியப்படுத்த முடியல. காரணம் அவ்வளோ ரிஜிடான ஒரு யூனியன் கவர்மெண்ட்டு, அதுலேயே திரும்ப போயிட்டு ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சுருக்காங்க. அப்போது திரும்ப ஒரு 10 வருஷம் அதிமுக வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய டிசாஸ்டராக தான் இருக்கும். இந்த கடைசியாக
இருந்த 5 ஆண்டுல எடப்பாடி என்ன பண்ணாருன்னா ஜெயலலிதா கொண்டு வந்த லேப்டாப் ஸ்கீம் கூட நிறுத்திட்டாரு. அதுதான் சுச்சுவேஷன். தமிழ்நாட்டோட முதலமைச்சராக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கப்புறம் முதல்ல கொண்டு வந்த திட்டங்கிறது பெண்கள் தொடர்ந்து வீட்டில் செய்யக்கூடிய எந்த வேலைக்கும் ரெக்கக்னேஷன் எதுவும் இல்லாமல், சம்பளம் எதுவும் இல்லாமல், அது கிட்டத்தட்ட ஒரு ஜாதி தொழில் மாதிரி தான். அவங்கள தொடர்ந்து இந்த வேலையை மட்டும் பண்ணி, பொண்ணாக பிறந்துட்டு கிச்சன்லேயே இருந்துங்க, இந்த வேலையை பார்த்துக்க அப்படின்ற சூழ்நிலை இருந்தது. இப்போ அந்த அன்பெய்டு லேபரை ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி அவர் தான் முதல்ல வந்து மாதம் ஒரு 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும், இல்லத்தரசிகளுக்கும் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறார். எங்கள் அம்மாவும் அதில் ஒரு பெனிஃபிஷியரி தான். மந்த்லி 1000 வந்து வந்திருக்கு. நான் வந்து இப்போது பிஹெச்டி படிக்கிறேன், சீனியர் ரிசர்ச் ஃபெலோவாக இருந்திருக்கேன், ஃபெலோஷிப் வாங்கியிருக்கேன். ஆனால் வீட்டில் பணம் கொடுக்குறதுன்றது எப்போவுமே சிரமமாக தான் இருந்திருக்கு. எல்லாம் அம்மா கேட்கணும், நான் சில மாதிரி யோசனை. ஆனால் ஸ்டாலின் வந்து மாதம் வந்து 1000 ரூபா கொடுத்தது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக அதை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுதான் நாங்கள் எங்கள் குடும்பமே வந்து அதிமுக குடும்பம் தான். எங்கள் அப்பாவுக்கு பேரே எம்ஜிஆர் தான். எப்போவுமே ரெட்டையிலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ நான் கூட சொன்ன மாதிரி எலெக்ஷனில் ஓட்டு போடாமல் இருந்தேன். இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஸ்டாலின் வேணும்னு அந்த எலெக்ஷனில் நாங்கள் வாக்களித்தோம். அது நாங்கள் நினச்ச மாதிரியே திமுகவும் ஆட்சி வந்தால் அந்த திட்டம் வந்தது. அந்த மாதிரி ஃப்ரீ பஸ்ஸு பெண்களுக்கு, அதில் என் அம்மா தங்கச்சி எல்லாருமே அதில் பயன்படுறாங்க. இப்போ கூலி வேலைக்கு தான் எங்கள் அம்மா போயிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பஸ் ஃபேர்ன்றது அதில் கட் ஆகிடுச்சு. இப்போ தேவையில்லை, ஃப்ரீயாகவே போயிட்டு வந்துட முடியும். அந்த மாதிரி கிராமத்தில் படிக்கிற பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே வந்து என்ன பண்ணாங்கன்னா மந்த்லி 1000 ரூபாய் இப்போது கொடுக்குற அந்த ஹெல்ப், அந்த ஸ்கீம் வந்து ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த ஸ்டைஃபன் ஸ்கீம் என்ன அப்படின்னா, மூவாளூர் ராமமிர்தம் அம்மையார் பேரில் தான் ஆரம்பித்தாங்க. புதுமை பெண் அப்படின்னு அந்த ஸ்கீமுக்கு பேர். அதில் 1000 ரூபா பெண்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதே ஸ்கீமை ஆண்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போது தமிழ் புதல்வன் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. அதில் வந்து தொடர்ந்து மாணவர்களுக்கும் 1000 ரூபா கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஸ்டைஃபன் கிடைக்குது. இப்போது இந்த மாதிரி தொடர்ந்து இடைநிற்றல் இருக்கக்கூடாது, ஸ்கூலில் இருக்கக்கூடாது, ஹையர் எஜுகேஷன் ரேஷோ அதிகமாகணும். இப்போ எல்லோரும் காலேஜுக்கு கூப்பிட்டு வரணும். இப்போ அது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சிருங்க. முன்னாடி நமக்கு எக்ஸ்டென்சிவாக லஞ்ச் ஸ்கீம் இருந்தது, மிட் டே மீல் ஸ்கீம் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லா லெவல்லையும் படித்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்து ஒவ்வொரு திட்டங்களையாக திமுக கொண்டு வந்திருக்கு. இப்போ இந்த 5 வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இல்லை நிறைய பாலிசிஸ், நிறைய ஸ்கீம்ஸ் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரையுமே கட்டாயமாக ரீச் ஆகிருக்கும். ஏன்னா எல்லா பாலிசியும் என்னோடய லைஃப்பில் நேரடியாக இம்பேக்ட் பண்ணியிருக்கு. இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்களை கீழ் ஜாதிக்காரங்கன்னு சொல்லி, அவங்க யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி பிராமின் மோனோபோலியை எம்ப்ளாய்மெண்ட்லையும் எஜுகேஷன்லையும் உறுதி பண்ணாங்க பார்ட்னர்கள். மற்ற எல்லாரையும் கீழ் ஜாதிக்காரங்க அவங்க படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுக்கு எதிராக நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி காலம் தொட்டு நான் மேனிஃபெஸ்டோவில் ஆரம்பித்து ஒவ்வொரு கவர்மெண்ட்லும் ஒவ்வொரு இனிஷியேட்டிவ் வரப்போம் நம்மளோட ரெக்வஸ்ட் எப்போவுமே ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறது தான். கலைஞர் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷனை உறுதி பண்ணுறதுக்காக ரிசர்வேஷனை டைம் டு டைம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அருந்தேர் மக்களுக்கான உள்ஒதுக்கீட்டையும் சிறுபான்மையினர் மக்களுக்கான உள்ஒதுக்கீட்டையும் வழங்கியது கலைஞர் தான். இப்போ தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த திராவிட இயக்கத்தோட நீட்சியாக தான் நம்ம திமுகவை பார்க்கணும். திமுகவும் தொடர்ந்து கல்விக்காக நிறைய நியூ பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்றத நான் முன்னாடி என் லைஃப்பில் எப்படி நடந்தது, இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஃப்ளைட் போர்டாக போகிறேன். இப்போது திமுகவுக்கு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே இப்போது டெல்லியிலேருந்து கிளம்பியிருக்கேன். எந்த ஜாதியில் இருந்தீங்களோ அந்த ஜாதிக்கான தொழில் என்னவோ அதை மட்டும் பண்ணுங்கள், படிக்கிற வேலையெல்லாம் நிறுத்திருங்கன்னு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்து அதில் தனித்தனியாக ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸாக வெளியே போய்க்கும், டிப்ளமா கோர்ஸாக வெளியே போய்க்கோன்னு நிறைய வழியை இப்போ பிஜேபி கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த புது கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து முழுக்க மனுசாஸ்திரப்படியான கல்வி சிஸ்டமாக வேத காலத்தில் இருந்த எல்லாமே புதிய கல்வி அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு நம்மளையே கொண்டு போக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பள்ளி கல்வியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்க எந்த வகையான முன்னெடுப்புக்கும் தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட் அதை தர மறுக்குது. கல்வி அமைச்சகத்தில் தர்மேந்திர பிரதான் பணம் நமக்கு கொடுக்கல. அதையும் நம்ம அன்பில் மகேஷ் வந்து சொல்லியிருந்தார், கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வி அமைச்சர். வெளிப்படையாக நமக்கு அவங்க பணமும் கொடுக்க மறுக்கிறாங்க. கல்வியில் கொள்கை ரீதியாகவும் நம்மளுக்கு படிப்பு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரி நீட் எக்ஸாமையும் கொண்டு வந்து நம்ம யாரும் படிக்க விடாமல் மருத்துவ கல்வி யாரும் படிக்க விடாமல் பண்ணாங்க. ஸ்டாலின் சிஎம் ஆகிடுவார்னு அவங்களுக்கும் தெரியும், திமுக ஜெயிச்சர்னு தெரியும். அதனால தான் இப்போது பிஎம் டீலிமிட்டேஷனை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்தினதுக்காக இந்த பனிஷ்மெண்ட் நமக்கு. இதனால் என்ன அப்படின்னா, நம்ம சவுத் வளர்ந்துருந்தாலும் கூட சவுத் எந்த லெவலில் பயணிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய வகையில் வளர்ச்சியில் மிக குறைவாக இருக்கக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களை தான் நம்ம பின்பற்ற வேண்டி இருக்கும். ஏன்னா அதிக அளவிலான எம்பிஸ் அங்கே தான் அவங்க இருப்பாங்க. இப்போது நம்ம ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடாக சேர்ந்து ஸ்டாலின் கூட தோளுக்கு தோள் கொடுக்கணும். பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எந்த நலனும் பண்ணனா கூட பரவாயில்ல, ஆனால் திமுக முன்னெடுத்த வளர்ச்சி திட்டங்களை கூட தடை பண்ணிச்சு. உதாரணமாக கோயம்புத்தூரில், மதுரையில் எல்லாம் மெட்ரோ வேணும்னு கேட்டாங்க. அந்த மெட்ரோவுக்கு பர்மிஷன் கொடுக்கல.
சென்னையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு மோடி கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் கொடுக்கல. அதே மாதிரி ஒசூரில் நமக்கு ஏர்போர்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ப்ராசஸையும் மொத்தமாக நிறுத்தி வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஜேபி அதிமுக அலைன்ஸை நிச்சயமாக நம்ம தோற்கடிக்கணும்.